காலேஜ் பசங்களுக்கு கிராப் பண்ணிக்க தெரியலையா இல்ல ஹாஃப் பாயில்டா இருக்க இந்த ஸ்டேட்டை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இல்ல இப்போ இந்த ஹாஃப் பாயில்டுன்ற ஸ்டேட்டையே உருவாக்குறது யாருன்னா த பீப்புள் ஹூ ஆர் இன் பவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இங்கிட்ட நல்லது கெட்டதுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா டக்குனு ஒரு மெஜாரிட்டி இங்கிட்டு போகும், ஒரு மெஜாரிட்டி இங்கிட்டு போகும். இந்த ரெண்டுக்கும் இல்ல பவுண்டரியை நான் லிக்விடிஃபை பண்றேன். ஸோ ஒரு நியூட்ரலைஸ் பண்ணப்பட்ட இடத்துல மக்கள் இங்கிட்டு போவாங்களா அங்கிட்டு போவாங்களான்னு தெரியாது. அதை இந்த பார்ட்டியும் துஷ்பிரயோகம் பண்ணுவான், அந்த பார்ட்டியும் அதை மிஸ்யூஸ் பண்ண தான் செய்வான். ஸோ இந்த மாதிரி நியூட்ரலைசேஷன் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. வேற வழியே கிடையாது. ட்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுதோ அது பார்க்கல போன போக்கில் அப்படின்ற ஒரு, அதாவது நான் அடிக்கடி என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுவேன், செத்த மீன் தான் தண்ணி போகிற ஃப்ளோவில் போகும், உயிருள்ள மீன் வந்து எதிர்நீச்சல் போடும். இப்போ இருக்கிற மாணவர்களோ மக்களோ யாராக இருந்தாலும் செத்த மீன் மாதிரி பாலிடிக்ஸ் எப்படி போதோ அப்படியே போகிறோம், ட்ரெண்ட் எப்படி போதோ அப்படியே போகிறோம். எதிர்த்து நின்று போராடுறது தான் ஜனநாயகம், டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படின்ற ஒரு அந்த உயிரே இல்லாமல் உயிரற்ற நிலையில தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன்.